For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கு பிராந்திய கிளைகளை உருவாக்குவதன் அவசியத்தை மதிப்பிடுக. இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தின் பிராந்திய கிளைகளை ரீஜனல் பெஞ்சஸ் அமைப்பது நீண்ட காலமாக விவாதிக்கப்படும் ஒரு விஷயமாகும். அரசியலமைப்புச் சட்டப்பிரிவு 130 அன்படி இந்திய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் டெல்லியை தவிர்த்து பிற இடங்களிலும் உச்ச நீதிமன்றத்தின் அமர்வுகளை அமைக்கலாம். இதன் அவசியத்தை சாதக மற்றும் பாதக அம்சங்களின் அடிப்படையில் கீழே மதிப்பிடலாம். பிராந்திய கிளைகளை உருவாக்குவதற்கான அவசியம். ஆதரவான வாதங்கள். நீதிக்கான அணுகல் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். தற்போது உச்ச நீதிமன்றம் டெல்லியில் மட்டுமே உள்ளதால் தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களால் நீதியை எளிதாக அணுக முடிவதில்லை. புவியியல் தடை, நீண்ட தூர பயணம் மற்றும் டெல்லியில் தங்குவதற்கான செலவு ஆகியவை சாமானிய மக்களை உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதிலிருந்து தடுக்கிறது. பொருளாதாரச் சுமை. டெல்லியில் உள்ள வழக்கறிஞர்களின் கட்டணம் மற்றும் பயணச் செலவுகள் மிக அதிகம். பிராந்திய கிளைகள் அமைந்தால் உள்ளூர் வழக்கறிஞர்களைக் கொண்டு வழக்குகளை நடத்த முடியும். இது செலவை குறைக்கும். வழக்கு தேக்கத்தை குறைத்தல். உச்ச நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள வழக்குகளில் பெரும்பகுதி மேல்முறையீட்டு வழக்குகள், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் (SLP) ஆகும். பிராந்திய கிளைகள் அமைக்கப்பட்டால் மேல்முறையீட்டு வழக்குகளை அப்பெலேட் கேசஸ் அந்தந்த மண்டலங்களிலேயே விசாரித்து தீர்க்க முடியும். அரசியலமைப்பு வழக்குகளில் கவனம். மேல்முறையீட்டு வழக்குகளை பிராந்திய கிளைகள் கவனித்துக் கொண்டால் டெல்லியில் உள்ள முதன்மை அமர்வு நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகளில் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் முழு கவனம் செலுத்த முடியும். பரிந்துரைகள். சட்ட ஆணையத்தின் 229வது அறிக்கை 2009 டெல்லி, சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களில் 4 மண்டல கிளைகளை கசேஷன் பெஞ்சஸ் அமைக்க பரிந்துரைத்தது. சவால்கள் மற்றும் எதிர்வாதங்கள். உச்ச நீதிமன்றத்தின் ஒருமைப்பாடு சிதைதல் டைல்யூஷன் ஆஃப் யூனிட்டி. உச்ச நீதிமன்றம் என்பது நாட்டின் மிக உயர்ந்த ஒற்றை அமைப்பாகும். பல கிளைகளை உருவாக்கினால் அதன் அதிகாரமும் மதிப்பும் குறைந்து அது பல்வேறு உயர் நீதிமன்றங்களின் தொகுப்பு போல மாறிவிடும் என்ற அச்சம் உள்ளது. முரண்பாடான தீர்ப்புகள் கன்ஃப்ளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். வெவ்வேறு பிராந்திய கிளைகள் ஒரே சட்டத்தை பற்றி வெவ்வேறு விதமான தீர்ப்புகளை வழங்கினால் அது சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும். நீதித்துறையின் எதிர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தின் முழு அமர்வு ஃபுல் கோர்ட் பலமுறை பிராந்திய கிளைகள் அமைக்கும் யோசனையை நிராகரித்துள்ளது. இது நீதித்துறையின் ஒருங்கிணைந்த தன்மையை பாதிக்கும் என அவர்கள் கருதுகின்றனர். முடிவுரை மற்றும் முன்னோக்கிய பாதை. நீதி என்பது அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். புவியியல் தூரம் நீதியை மறுப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு சமச்சீரான தீர்வாக தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேஷனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ற கருத்தாக்கத்தை பரிசீலிக்கலாம். டெல்லி அமர்வு அரசியலமைப்பு மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை மட்டும் விசாரிக்கும். பிராந்திய கிளைகள் சிவில் மற்றும் கிரிமினல் மேல்முறையீட்டு வழக்குகளை மட்டும் விசாரிக்கும். மாற்றாக தற்போது வளர்ந்து வரும் காணொளி காட்சி வர்ச்சுவல் ஹியரிங்ஸ் மற்றும் கோர்ட் வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலமும் மக்கள் தங்கள் சொந்த ஊரிலிருந்தே உச்ச நீதிமன்றத்தில் வாதாட வழிவகை செய்யலாம். இது கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான Evaluate the need to create regional branches for the Supreme Court in India. இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கு பிராந்திய கிளைகளை உருவாக்குவதன் அவசியத்தை மதிப்பிடுக. Creating regional branches for the Supreme Court in India has been a topic of debate among legal experts and policymakers. The proposal aims to improve access to justice, reduce pendency of cases, and enhance the overall efficiency of the judicial system. இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்திற்கான பிராந்திய கிளைகளை உருவாக்குவது சட்ட வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களிடையே விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. நீதிக்கான அணுகலை மேம்படுத்துதல்.
வழக்குகளின் நிலுவையை குறைத்தல் மற்றும் நீதித்துறை அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் சாதகமான வாதங்கள். Increased accessibility. Regional benches would bring justice closer to the people, especially those living in remote areas, reducing travel costs and time. அதிகரித்த அணுகல். பிராந்திய அமர்வுகள் மக்களுக்கு, குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நீதியை நெருக்கமாக கொண்டுவரும், பயணச் செலவுகள் மற்றும் நேரத்தை குறைக்கும். Reduced pendency. By distributing workload across multiple benches, the Supreme Court can dispose of cases more efficiently, reducing the backlog. குறைக்கப்பட்ட நிலுவை. பல அமர்வுகளுக்கு இடையே பணிச்சுமையை விநியோகிப்பதன் மூலம் உச்ச நீதிமன்றம் வழக்குகளை மிகவும் திறமையாக தீர்த்து நிலுவையை குறைக்கலாம். Diversity and representation. Judges with regional expertise can provide more informed decisions, taking into account local laws, customs, and nuances. பன்முகத்தன்மை மற்றும் பிரதிநிதித்துவம். பிராந்திய நிபுணத்துவம் கொண்ட நீதிபதிகள் உள்ளூர் சட்டங்கள், பழக்கவழக்கங்கள் மற்றும் நுணுக்கங்களை கருத்தில் கொண்டு அதிக தகவலறிந்த முடிவுகளை வழங்க முடியும். Democratization of the bar. Regional benches can provide opportunities for lawyers from different regions to practice before the Supreme Court. வழக்கறிஞர்களின் ஜனநாயகமயமாக்கல். பிராந்திய அமர்வுகள் பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பயிற்சி பெற வாய்ப்புகளை வழங்க முடியும். Arguments against எதிரான வாதங்கள். Dilution of Supreme Court S status. Some argue that regional benches may lead to balkanization of the Supreme Court, diminishing its authority and binding force. உச்ச நீதிமன்றத்தின் அந்தஸ்தை நீர்த்துப்போகச் செய்தல். பிராந்திய அமர்வுகள் உச்ச நீதிமன்றத்தை பல்கனைசேஷனுக்கும் அதன் அதிகாரத்தையும் பிணைப்பு சக்தியையும் குறைக்கும் என்று சிலர் வாதிடுகின்றனர். Conflicting precedents. Different regional benches may lead to divergent views, creating confusion and inconsistencies in the application of law. முரண்பட்ட முன்னோடிகள். வெவ்வேறு பிராந்திய அமர்வுகள் மாறுபட்ட கருத்துக்களுக்கு வழிவகுக்கும், சட்டத்தை பயன்படுத்துவதில் குழப்பத்தையும் முரண்பாடுகளையும் உருவாக்கலாம். Increased litigation. Easier access to justice may lead to an increase in frivolous petitions, further burdening the judicial system. அதிகரித்த வழக்குகள். நீதியை எளிதாக அணுகுவது அற்பமான மனுக்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும், இது நீதித்துறை அமைப்பை மேலும் சுமையாக்கும். Infrastructure and logistical challenges. Setting up and maintaining regional benches would require significant investment in infrastructure, technology, and personnel. உள்கட்டமைப்பு மற்றும் தளவாட சவால்கள். பிராந்திய அமர்வுகளை அமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்களில் குறிப்பிடத்தக்க முதலீடு தேவைப்படும். Potential structure. சாத்தியமான அமைப்பு. Constitutional bench in Delhi. Focus on constitutional matters, ensuring consistency and uniformity in interpretation. டெல்லியில் அரசியலமைப்பு அமர்வு. அரசியலமைப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துதல், விளக்கத்தில் நிலைத்தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்தல். Regional benches handle appellate work, allowing for more efficient disposal of cases and reducing pendency. பிராந்திய அமர்வுகள் மேல்முறையீட்டு பணிகளை கையாளுதல், வழக்குகளை மிகவும் திறமையாக தீர்ப்பதற்கும் நிலுவையில் இருப்பதை குறைப்பதற்கும் அனுமதிக்கிறது. Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Thorough feasibility studies. Conduct detailed studies to assess the benefits, challenges, and implications of establishing regional benches. முழுமையான சாத்தியக்கூறு ஆய்வுகள். பிராந்திய அமர்வுகளை நிறுவுவதன் நன்மைகள், சவால்கள் மற்றும் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு விரிவான ஆய்வுகளை நடத்துதல். Pilot projects. Implement experimental regional benches to evaluate their effectiveness and impact. முன்னோடி திட்டங்கள். அவற்றின் செயல்திறன் மற்றும் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு சோதனை பிராந்திய அமர்வுகளை செயல்படுத்துதல். Infrastructure development. Invest in judicial infrastructure, including technology, personnel, and facilities, to support regional benches. உள்கட்டமைப்பு மேம்பாடு. பிராந்திய அமர்வுகளை ஆதரிக்க தொழில்நுட்பம், பணியாளர்கள் மற்றும் வசதிகள் உள்ளிட்ட நீதித்துறை உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தல். இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்புக்கான சட்டப்பூர்வ அடிப்படை என்ன? நீதித்துறை நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்பது நீதித்துறையின் கண்ணியம் மற்றும் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு சட்ட ஆயுதமாகும்.
இதன் சட்டப்பூர்வ அடிப்படை மற்றும் பாதுகாப்பின் அவசியம் குறித்த விரிவான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வ அடிப்படை லீகல் பேசிஸ். இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்புக்கான அதிகாரம் 2 முக்கிய மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். பிரிவு 129 இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு பதிவுறு நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆகும். இது தன்னை அவமதித்ததற்காக தண்டிக்கும் அதிகாரம் கொண்டது. பிரிவு 215 ஒவ்வொரு மாநில உயர் நீதிமன்றமும் ஒரு பதிவுறு நீதிமன்றமாகும், அவையும் அவமதிப்புக்காக தண்டிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளன. பிரிவு 142(2) உச்ச நீதிமன்றம் எந்தவொரு நபரையும் விசாரணைக்கு அழைக்கவும் தண்டிக்கவும் முழுமையான அதிகாரத்தை கொண்டுள்ளது. பிரிவு 19(2) பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு சில நியாயமான கட்டுப்பாடுகள் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் நீதிமன்ற அவமதிப்பு ஒன்றாகும். சட்டரீதியான ஏற்பாடு ஸ்டாச்சுட்டரி ப்ரோவிஷன். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971. இது அவமதிப்பை 2 வகையாக பிரிக்கிறது. சிவில் அவமதிப்பு சிவில் கண்டெம்ப்ட். நீதிமன்றத்தின் தீர்ப்பு, ஆணை அல்லது உத்தரவை வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருப்பது. கிரிமினல் அவமதிப்பு கிரிமினல் கண்டெம்ப்ட். நீதிமன்றத்தை களங்கப்படுத்துவது ஸ்கேண்டலைசிங் த கோர்ட். நீதிமன்ற நடவடிக்கைகளில் குறுக்கிடுவது. நீதி நிர்வாகத்திற்கு தடையாக இருப்பது. பாதுகாப்பு எந்த அளவுக்கு தேவை? எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரிக்வயர்ட். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஒரு இரட்டை முனை கத்தி போன்றது. நீதித்துறைக்கு பாதுகாப்பு அவசியம்தான், ஆனால் அது ஜனநாயக உரிமைகளை நசுக்குவதாக இருக்கக்கூடாது. பாதுகாப்பின் அவசியம். Why protection is needed? சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா. நீதிமன்ற உத்தரவுகளை யாரும் மதிக்கவில்லை என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிடும். உத்தரவுகளை அமல்படுத்த இந்த அதிகாரம் அவசியம். நீதிபதிகளின் பாதுகாப்பு. நீதிபதிகள் அச்சமோ பாரபட்சமோ இன்றி தீர்ப்பளிக்க வேண்டும். அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது அவர்களின் சுதந்திரத்தை பாதிக்கும். பொதுமக்களின் நம்பிக்கை. நீதித்துறையின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே அதன் மிகப்பெரிய சொத்து. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் அந்த நம்பிக்கையை சிதறடிப்பதை தடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும்? த லிமிட். பாதுகாப்பு என்பது நிறுவனத்தின் கண்ணியத்தை காக்கவே தவிர தனிப்பட்ட நீதிபதியின் ஈகோவை காக்க அல்ல. நியாயமான விமர்சனம் ஃபேர் கிரிட்டிசிசம். தீர்ப்புகளை அலசுவதற்கும் ஆரோக்கியமான விமர்சனம் செய்வதற்கும் உரிமை இருக்க வேண்டும். நீதி என்பது ஒரு மூடிய அறைக்குள் இருக்கும் கற்பு அல்ல. Justice is not a cloistered virtue. அது பொதுமக்களின் ஆய்வுக்கு உட்பட்டது. உண்மை ஒரு பாதுகாப்பு. ட்ரூத் as a defense. 2006 ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி பொது நலன் கருதி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கூறப்படும் உண்மையான தகவல்களை அவமதிப்பாக கருதக்கூடாது. காலனித்துவ மனநிலை. நீதிமன்றத்தை களங்கப்படுத்துதல் என்ற பிரிவு மிகவும் விரிவானது. இது பல நேரங்களில் பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த வகையை நீக்கிவிட்டன. இந்தியாவும் இதைச் சுருக்க வேண்டும். முடிவுரை. நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரம் என்பது நீதி நிர்வாகத்தை பாதுகாக்கவே தவிர நீதிபதிகளை விமர்சனத்திலிருந்து பாதுகாக்க அல்ல என்பதை உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகளில் ஏகா முல்கோன்கர் வழக்கு வலியுறுத்தியுள்ளது. எனவே நீதித்துறைக்கான பாதுகாப்பு அவசியம், ஆனால் அது பேச்சுரிமையை நசுக்காத வகையிலும் பொறுப்புடைமையை அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்யும் வகையிலும் சமச்சீராக இருக்க வேண்டும். What is the statutory basis for contempt of court in India? How far do you agree that the judicial institutions need protection? இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்புக்கான சட்டப்பூர்வ அடிப்படை என்ன? நீதித்துறை நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? The statutory basis for contempt of court in India is the Contempt of Courts Act, 1971. This act defines and regulates contempt of court, which includes any act or omission that scandalizes or tends to scandalize, or lowers or tends to lower the authority of any court, or interferes or tends to interfere with, or obstructs or tends to obstruct the administration of justice,
இந்தியாவில் நீதிமன்ற அவமதிப்புக்கான சட்டப்பூர்வ அடிப்படை நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 ஆகும். இந்த சட்டம் நீதிமன்ற அவமதிப்பை வரையறுத்து ஒழுங்குபடுத்துகிறது. இதில் எந்தவொரு நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் அவமதிக்கும் அல்லது அவதூறு செய்ய முனையும் அல்லது குறைக்கும் அல்லது குறைக்க முனையும் அல்லது நீதி நிர்வாகத்தில் தலையிடும் அல்லது தலையிடும் அல்லது தலையிடும் அல்லது தடுக்கும் அல்லது தடுக்கும் அல்லது தடுக்கும் எந்தவொரு செயல் அல்லது விடுபடலும் அடங்கும். அவமதிப்பு அதிகாரம் என்பது Purpose of Contempt Law அவமதிப்பு சட்டத்தின் நோக்கம் Protecting Judicial Authority. Contempt law protects the authority and dignity of the judiciary, ensuring that it can function effectively and impartially. நீதித்துறை அதிகாரத்தை பாதுகாத்தல். அவமதிப்பு சட்டம் நீதித்துறையின் அதிகாரத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது. அது திறம்பட மற்றும் பாரபட்சமின்றி செயல்பட முடியும் என்பதை உறுதி செய்கிறது. Maintaining public confidence. By punishing contemptuous behavior, the law helps maintain public confidence in the judiciary and the rule of law. பொது நம்பிக்கையை பேணுதல். அவமதிப்பு நடத்தையை தண்டிப்பதன் மூலம் நீதித்துறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை பராமரிக்க சட்டம் உதவுகிறது. Preventing interference with justice. Contempt law prevents interference with the administration of justice, ensuring that the judicial process is not compromised. நீதியில் தலையிடுவதை தடுப்பது. அவமதிப்பு சட்டம் நீதி நிர்வாகத்தில் தலையிடுவதை தடுக்கிறது. நீதித்துறை செயல்முறை சமரசம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. Need for protection of judicial institutions. நீதித்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதற்கான தேவை. Independence of judiciary. Protection of judicial institutions is essential to ensure their independence and impartiality. நீதித்துறையின் சுதந்திரம். நீதித்துறை நிறுவனங்களின் சுதந்திரம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை உறுதி செய்வதற்கு அவற்றின் பாதுகாப்பு அவசியம். Rule of law. The judiciary plays a crucial role in upholding the rule of law, and protection from contempt helps maintain its authority. சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது, மேலும் அவமதிப்பிலிருந்து பாதுகாப்பு அதன் அதிகாரத்தை பராமரிக்க உதவுகிறது. Public trust. Protection of judicial institutions helps maintain public trust and confidence in the judiciary. பொது நம்பிக்கை. நீதித்துறை நிறுவனங்களை பாதுகாப்பது நீதித்துறையில் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பராமரிக்க உதவுகிறது. Limitations and challenges. வரம்புகள் மற்றும் சவால்கள். Potential for misuse. Contempt law can be misused to stifle criticism or dissent, undermining freedom of speech and expression. துஷ்பிரயோகத்திற்கான சாத்தியம். விமர்சனம் அல்லது கருத்து வேறுபாட்டை நசுக்க, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த அவமதிப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படலாம். Balancing competing interests. The law must balance the need to protect judicial authority with the need to protect individual rights and freedoms. போட்டியிடும் நலன்களை சமநிலைப்படுத்துதல். நீதித்துறை அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் சட்டம் சமநிலைப்படுத்த வேண்டும். Judicial discretion. The application of contempt law often relies on judicial discretion, which can lead to inconsistent and arbitrary decisions. நீதித்துறை விருப்புரிமை. அவமதிப்பு சட்டத்தின் பயன்பாடு பெரும்பாலும் நீதித்துறை விருப்புரிமையை சார்ந்துள்ளது, இது சீரற்ற மற்றும் தன்னிச்சையான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். Conclusion. The Contempt of Courts Act, 1971, provides a statutory basis for protecting judicial institutions in India. While the law is essential for maintaining the authority and dignity of the judiciary, it must be applied judiciously to avoid undermining individual rights and freedoms. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 இந்தியாவில் நீதித்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதற்கான சட்டப்பூர்வ அடிப்படையை வழங்குகிறது. நீதித்துறையின் அதிகாரத்தையும் கண்ணியத்தையும் பேணுவதற்கு சட்டம் அவசியமானதாக இருந்தாலும், தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதை தவிர்க்க அது நியாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும்.
நீதித்துறையின் எல்லை மீறல் ஜனநாயக கருத்துக்கு முரணானது. கொடுக்கப்பட்ட கூற்றை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யவும். நீதித்துறையின் எல்லை மீறல் ஜுடிஷியல் ஓவர்ரீச் ஜனநாயக கருத்துக்கு முரணானது என்ற கூற்று மிகவும் விவாதத்திற்குரியது. இது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவமான அதிகாரப் பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கோட்பாட்டின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இக்கூற்றை ஆதரவாகவும் எதிராகவும் மற்றும் நடுநிலைத்தன்மையுடனும் கீழே விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யலாம். நீதித்துறை எல்லை மீறல் என்றால் என்ன? நீதித்துறை தனது முதன்மையான பணியான சட்டங்களை விளக்குதல் மற்றும் பாதுகாத்தல் என்பதை தாண்டி தன்னிச்சையாகச் சட்டமன்றத்தின் சட்டம் இயற்றுதல் அல்லது நிர்வாகத்துறையின் கொள்கை முடிவு எடுத்தல் அதிகார வரம்பிற்குள் நுழைவதே நீதித்துறை எல்லை மீறல் ஆகும். ஏன் இது ஜனநாயகத்திற்கு முரணானது? கூற்றுக்கு ஆதரவான வாதங்கள். ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதிகளே சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறை கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும். நீதித்துறை எல்லை மீறல் பின்வரும் காரணங்களால் ஜனநாயக விரோதமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப் பிரிவினை கோட்பாட்டின் மீறல் வயலேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். மாண்டெஸ்கியூவின் கோட்பாட்டின்படி அரசின் 3 அங்கங்களும் தத்தமது எல்லைக்குள் செயல்பட வேண்டும். நீதிபதிகள் நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது சாலைகளில் மதுக்கடைகளை மூடுவது, திரையரங்கில் தேசிய கீதம் இசைக்க உத்தரவிடுவது, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை கையிலெடுக்கிறார்கள். மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிர்ப்பு அகெயின்ஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேஷன். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் அன்எலெக்டட், அவர்கள் நியமிக்கப்படுபவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு குழு மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் கொள்கை முடிவுகளை எடுப்பது ஜனநாயகத்தின் அடிப்படைக்கே முரணானது. நிபுணத்துவம் இன்மை லேக் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். நீதிபதிகள் சட்ட நிபுணர்களே தவிர பொருளாதாரம், சுற்றுச்சூழல் அல்லது பொது சுகாதாரம் சார்ந்த நிபுணர்கள் அல்லர். எடுத்துக்காட்டு, தீபாவளி பட்டாசு வெடிக்கும் நேரத்தை நிர்ணயிப்பது அல்லது வாகனங்களின் என்ஜின் தரத்தை நிர்ணயிப்பது போன்ற தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை நீதிமன்றம் எடுக்கும்போது அது நடைமுறை சிக்கல்களை உருவாக்குகிறது. பொறுப்புடைமை இல்லாமை லேக் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. நிர்வாகத்துறை தவறு செய்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். ஆனால் நீதித்துறை எடுக்கும் தவறான கொள்கை முடிவுகளுக்கு பொறுப்பேற்கவோ அல்லது தண்டிக்கப்படவோ எந்த வழிமுறையும் இல்லை. மறுபக்கம், இது ஏன் சில நேரங்களில் அவசியமாகிறது? எதிர்வாதங்கள். நீதித்துறை எல்லை மீறல் என்று விமர்சிக்கப்பட்டாலும் பல நேரங்களில் இது நீதித்துறை செயல்முனைவு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ற போர்வையில் ஜனநாயகத்தை காக்கவே உதவியிருக்கிறது. மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிர்ப்பு அகெயின்ஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேஷன். நாடாளுமன்ற மற்றும் சட்ட மற்றும் நிர்வாக வெற்றிடம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் வேக்யூம். அரசாங்கம் ஒரு முக்கியமான பிரச்சனையில் சுற்றுச்சூழல் மாசு, பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்ற தவறும்போது அல்லது செயல்பட தயங்கும்போது நீதித்துறை தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு, பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லைகளை தடுக்க நாடாளுமன்றம் சட்டம் இயற்றாத நிலையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய விசாகா வழிகாட்டுதல்கள் விசாகா கைட்லைன்ஸ் ஒரு சிறந்த முன்னுதாரணம். அரசியலமைப்பு விழுமியங்களை பாதுகாத்தல். பெரும்பான்மை பலம் கொண்ட அரசு சிறுபான்மையினரின் உரிமைகளை நசுக்கும் போது ஜனநாயகத்தை சமநிலைப்படுத்த நீதித்துறையின் தலையீடு அவசியமாகிறது. மக்களின் நம்பிக்கை. அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் மீது நம்பிக்கை இழக்கும் சாமானிய மக்கள் நீதிமன்றத்தையே கடைசி புகலிடமாக கருதுகின்றனர். எனவே நீதிமன்றம் சில நேரங்களில் வரம்பு மீற வேண்டியதாகிறது. எல்லை மீறலுக்கான முக்கிய எடுத்துக்காட்டுகள். சில தீர்ப்புகள் நீதித்துறை எல்லை மீறலாக பரவலாக விமர்சிக்கப்பட்டன. தேசிய கீதம் வழக்கு 2016. அனைத்து திரையரங்குகளிலும் படம் தொடங்கும் முன் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது மக்களின் தேசபக்தியை சோதிக்கும் செயல் என்றும் இது நிர்வாகத்துறையின் வேலை என்றும் விமர்சிக்கப்பட்டது. பின்னர் இந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது.
நெடுஞ்சாலை மதுக்கடை தடை. நெடுஞ்சாலைகளில் 500 மீட்டர் தூரத்திற்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற உத்தரவு மாநில அரசுகளின் வருவாயையும் சுற்றுலாத்துறையையும் பாதிப்பதாக கூறி நிர்வாக தலையீடாக பார்க்கப்பட்டது. முடிவுரை. நீதித்துறையின் செயல்முனைவு ஆக்டிவிசம் ஜனநாயகத்திற்கு தேவையானது, ஆனால் எல்லை மீறல் ஓவர்ரீச் ஆபத்தானது. நீதித்துறை சுயக்கட்டுப்பாடு ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட். நீதிபதிகள் கொள்கை முடிவுகளை பாலிசி மேக்கிங் அரசாங்கத்திடமே விட்டுவிட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் செல்லுபடித்தன்மையை லெகாலிட்டி மட்டுமே ஆராய வேண்டும். நீதிபதி ஜே.எஸ். வர்மா கூறியது போல் நீதித்துறை செயல்முனைவு என்பது ஒரு கூர்மையான அறுவை சிகிச்சை கத்தி போன்றது. அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது நோயாளியையே ஜனநாயகத்தை கொன்றுவிடும். எனவே கொடுக்கப்பட்ட கூற்று சரியானதுதான். நீதித்துறை எல்லை மீறல் நீண்ட கால அடிப்படையில் ஜனநாயகத்தின் சமநிலையை குலைக்கும். நீதித்துறை ஒரு காவலாளியாக சென்டினல் இருக்க வேண்டுமே தவிர நிர்வாகியாக அட்மினிஸ்ட்ரேட்டர் மாறக்கூடாது. Judicial overreach can be antithetical to the idea of democracy. Critically analyze the given statement. நீதித்துறையின் எல்லை மீறல் ஜனநாயக கருத்துக்கு முரணானது. கொடுக்கப்பட்ட கூற்றை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யவும். The statement, judicial overreach can be antithetical to the idea of democracy, suggests that when the judiciary exceeds its authority and interferes with the functioning of the other branches of government, it can undermine democratic principles. நீதித்துறையின் எல்லை மீறல் ஜனநாயக கருத்துக்கு முரணாக இருக்கலாம் என்ற கூற்று நீதித்துறை அதன் அதிகாரத்தை மீறி அரசாங்கத்தின் பிற பிரிவுகளின் செயல்பாட்டில் தலையிடும்போது அது ஜனநாயக கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்பதை குறிக்கிறது. Judicial overreach, a threat to democracy? நீதித்துறையின் எல்லை மீறல் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல். Separation of powers. Judicial overreach can disrupt the delicate balance of power between the executive, legislative, and judicial branches, potentially undermining the democratic process. அதிகாரங்களை பிரித்தல். நீதித்துறையின் எல்லை மீறல் நிர்வாக, சட்டமன்ற மற்றும் நீதித்துறை கிளைகளுக்கு இடையிலான நுட்பமான அதிகார சமநிலையை சீர்குலைத்து ஜனநாயக செயல்முறையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Undermining elected representatives. When the judiciary intervenes in policy matters or second-guesses the decisions of elected representatives, it can erode the authority of the legislature and executive, which are accountable to the people. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். நீதித்துறை கொள்கை விஷயங்களில் தலையிடும்போது அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும்போது அது மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்தின் அதிகாரத்தை அரித்துவிடும். Lack of accountability. Judges, unlike elected representatives, are not directly accountable to the people, which can make judicial overreach a concern in a democratic system. பொறுப்புக்கூறல் இல்லாமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைப் போலல்லாமல் நீதிபதிகள் மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற மாட்டார்கள். இது ஒரு ஜனநாயக அமைப்பில் நீதித்துறையின் எல்லை மீறலை ஒரு கவலையாக மாற்றும். Examples of judicial overreach. நீதித்துறை மிகைப்படுத்தலுக்கான எடுத்துக்காட்டுகள். Judicial activism vs judicial overreach. The line between judicial activism and judicial overreach can be blurry. While judicial activism can be beneficial in protecting individual rights, judicial overreach can be seen as an overstepping of judicial authority. நீதித்துறை செயல்பாடு vs நீதித்துறை மிகைப்படுத்தல். நீதித்துறை செயல்பாட்டிற்கும் நீதித்துறை மிகைப்படுத்தலுக்கும் இடையிலான கோடு மங்கலாக இருக்கலாம். தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதித்துறை செயல்பாடு நன்மை பயக்கும் அதே வேளையில் நீதித்துறை policy making by judiciary. When the judiciary lays down policies or guidelines that are typically the domain of the executive or legislative branches, it can be seen as judicial overreach. நீதித்துறையின் கொள்கை உருவாக்கம். நீதித்துறை பொதுவாக நிர்வாக அல்லது சட்டமன்ற கிளைகளின் களமாக இருக்கும் கொள்கைகள் அல்லது வழிகாட்டுதல்களை வகுக்கும் போது அதை நீதித்துறை மிகைப்படுத்தலாக காணலாம். Balancing judicial independence and accountability. நீதித்துறை சுதந்திரம் மற்றும் பொறுப்புக்கூறலை சமநிலைப்படுத்துதல். Judicial independence. The judiciary's independence is crucial for protecting individual rights and ensuring that the government acts within its constitutional limits.
நீதித்துறை சுதந்திரம், தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் அதன் அரசியலமைப்பு வரம்புகளுக்குள் செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் நீதித்துறையின் சுதந்திரம் மிக முக்கியமானது. Accountability mechanisms. To prevent judicial overreach, it is essential to have accountability mechanisms in place, such as judicial accountability laws or transparent judicial decision-making processes. பொறுப்புக்கூறல் வழிமுறைகள். நீதித்துறை மிகைப்படுத்தலை தடுக்க நீதித்துறை பொறுப்புக்கூறல் சட்டங்கள் அல்லது வெளிப்படையான நீதித்துறை முடிவெடுக்கும் செயல்முறைகள் போன்ற பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் இருப்பது அவசியம். Conclusion. While judicial overreach can be a concern in a democratic system, it is essential to strike a balance between judicial independence and accountability. The judiciary plays a vital role in protecting individual rights and ensuring that the government acts within its constitutional limits. However, when the judiciary oversteps its authority, it can undermine democratic principles and the rule of law. ஒரு ஜனநாயக அமைப்பில் நீதித்துறை மிகைப்படுத்தல் ஒரு கவலையாக இருக்கலாம் என்றாலும் நீதித்துறை சுதந்திரத்திற்கும் பொறுப்புக்கூறலுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது அவசியம். உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் மத்திய புலனாய்வு பிரிவில் எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் கொண்டு வருகின்றன என்பதை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்தியாவில் கூண்டுக்கிளி கேஜ் பேரட் என்று உச்ச நீதிமன்றத்தால் வர்ணிக்கப்பட்ட மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ அரசியல் தலையீடுகள் இன்றி செயல்பட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்புகள் சிபிஐ-இன் சுதந்திரம் மற்றும் பொறுப்புணர்வை கொண்டுவருவதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளன என்பதை பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய தீர்ப்புகளும் அவற்றின் தாக்கமும். வினீத் நரேன் வழக்கு. வினீத் நரேன் கேஸ் 1997. இது சிபிஐ சீர்திருத்தத்தின் மாக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. மாற்றம். சிபிஐ இயக்குனரின் பதவிக்காலம் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. நோக்கம் இயக்குனரை நினைத்த நேரத்தில் மாற்றி விசாரணையை தடம் புரளச் செய்வதை தடுப்பது. பொறுப்புணர்வு. சிபிஐ-இன் செயல்பாடுகளை கண்காணிக்க மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கு சிவிசி அதிகாரம் வழங்கப்பட்டது. நிலக்கரி ஊழல் வழக்கு. கோல்கேட் கேஸ் 2013. விமர்சனம். இவ்வழக்கில்தான் உச்ச நீதிமன்றம் சிபிஐ என்பது தனது எஜமானரின் குரலில் பேசும் கூண்டுக்கிளி என்று கடுமையாகச் சாடியது. மாற்றம். விசாரணை அறிக்கைகளை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் அரசாங்க பிரதிநிதிகளிடம் காட்டுவதை தடை செய்தது. இது விசாரணையின் இரகசியத்தன்மையை ஓரளவு மீட்டெடுத்தது. சிபிஐ இயக்குனர் நியமனம். லோக்பால் ஆக்ட் SC கைட்லைன்ஸ். முன்பு அரசாங்கமே இயக்குனரை நியமித்தது. ஆனால் தற்போது பிரதமர் கூட்டல் எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட தேர்வு குழுவே இயக்குனரை தேர்வு செய்கிறது. இது உச்ச நீதிமன்ற தலையீட்டால் வந்த மிகப்பெரிய மாற்றமாகும். சுதந்திரம் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது? கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். உச்ச நீதிமன்றத்தின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றாலும் சிபிஐ இன்னும் முழுமையான சுதந்திரம் அடையவில்லை என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. நிர்வாகக் கட்டுப்பாடு. சிபிஐ இன்றும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகத்தின் டாப் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இது நேரடியாக பிரதமரின் அலுவலகத்திற்கு பிஎம்ஓ உட்பட்டது. இதனால் மறைமுக கட்டுப்பாடு தொடர்கிறது. நிதிச் சுதந்திரம் இன்மை. சிபிஐ தனது நிர்வாக மற்றும் விசாரணை செலவுகளுக்கு மத்திய அரசையே நம்பியுள்ளது. நிதி ஒதுக்கீட்டில் சுதந்திரம் இல்லாதவரை செயல்பாட்டு சுதந்திரம் சாத்தியமில்லை. முன் அனுமதி prior approval செக்ஷன் 17A ஊழல் தடுப்புச் சட்டத்தில் 2018 இல் கொண்டுவரப்பட்ட பிரிவு 17A அன்படி ஒரு பொது ஊழியர் மீது விசாரணை தொடங்கும் முன் அரசின் அனுமதியை பெற வேண்டும். இது உச்ச நீதிமன்றம் வழங்கிய சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு சட்டத் தடையாகும். பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு உள்ளது? எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. வரையறுக்கப்பட்ட பொறுப்பு சிபிஐ சிவிசிக்கு மட்டுமே ஓரளவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. ஆனால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்திலிருந்து RTI சிபிஐக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
இது அதன் வெளிப்படைத்தன்மையை குறைக்கிறது. குறைவான தண்டனை விகிதம். உயர்மட்ட அரசியல் வழக்குகளில் சிபிஐ இன் தண்டனை விகிதம் கன்விக்ஷன் ரேட் குறைவாகவே உள்ளது. இது அமைப்பின் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வின் மீது கேள்வியை எழுப்புகிறது. தற்போதைய சவால்கள். பொது ஒப்புதல் ரத்து வித்ட்ராயல் ஆஃப் ஜெனரல் கான்சென்ட். சிபிஐ மத்திய அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்துகிறது என கூறி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் சிபிஐ-க்கான பொது ஒப்புதலை ரத்து செய்துள்ளன. இது சிபிஐ இன் கூட்டாட்சி நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சட்டப்பூர்வ அந்தஸ்து. சிபிஐ இன்றும் டெல்லி சிறப்பு காவல் படை சட்டம் 1946 டிஎஸ்பிஇ ஆக்ட் என்ற காலாவதியான சட்டத்தின் கீழேயே இயங்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அல்லது சிஏஜி போன்று இதற்கு அரசியலமைப்பு அந்தஸ்தோ அல்லது தனிப்பட்ட சட்டமோ ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் இல்லை. முடிவுரை. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சிபிஐ-க்கு நிர்வாக தலையீட்டிலிருந்து பாதுகாப்பை செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வழங்கியுள்ளன. ஆனால் செயல்பாட்டு சுதந்திரத்தை ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி முழுமையாக வழங்க முடியவில்லை. சிபிஐ ஒரு உண்மையான சுதந்திரமான அமைப்பாக மாற வேண்டுமெனில் அதற்கென தனியான ஒரு சட்டம் சிபிஐ ஆக்ட் இயற்றப்பட வேண்டும். சங்கிலி தளர்வாக்கப்பட்ட கிளி யாகவே பேரட் ஆன் அ லூசன் செயின் தொடரும். Critically examine how far the various judgments of the Supreme Court bring independence and accountability in the Central Bureau of Investigation. உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் மத்திய புலனாய்வு பிரிவில் எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் பாதித்துள்ளன. Independence. The Supreme Court has taken steps to ensure the independence by introducing measures such as சுதந்திரம். உச்ச நீதிமன்றம் பின்வரும் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சிபிஐயின் சுதந்திரத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. Fixed tenure for CBI director. In the Vineet Narain case 1997, the court mandated a fixed 2-year tenure for the CBI director, ensuring stability and independence in the role. சிபிஐ இயக்குனரின் நிலையான பதவிக்காலம். வினீத் நரேன் வழக்கில் 1997 நீதிமன்றம் சிபிஐ இயக்குனருக்கு நிலையான 2 ஆண்டு பதவிக்காலத்தை கட்டாயமாக்கியது. இது அந்த பணியில் ஸ்திரத்தன்மை மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்தது. High-powered committee for appointment. The court has emphasized the importance of a high-powered committee, comprising the Prime Minister, Leader of Opposition, and Chief Justice of India or nominee, for appointing the CBI director. நியமனத்திற்கான உயர் அதிகார குழு சிபிஐ இயக்குனரை நியமிப்பதற்கு பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி அல்லது பரிந்துரைக்கப்பட்டவர் ஆகியோர் அடங்கிய உயர் அதிகார குழுவின் முக்கியத்துவத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. Accountability. The Supreme Court has also worked to enhance the accountability. பொறுப்புடைமை. சிபிஐயின் பொறுப்புணர்வை மேம்படுத்தவும் உச்ச நீதிமன்றம் பணியாற்றியுள்ளது. Supervision by Central Vigilance Commission. The court has ruled that the Central Vigilance Commission (CVC) should have a supervisory role over the CBI, promoting transparency and accountability. மத்திய விஜிலன்ஸ் ஆணையத்தின் மேற்பார்வை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் சிபிஐ மீது மத்திய விஜிலன்ஸ் ஆணையம் (CVC) மேற்பார்வை பங்கை கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. Judicial oversight. The court's judgments have ensured that the CBI is subject to judicial oversight, preventing abuse of power and ensuring accountability. நீதித்துறை மேற்பார்வை. சிபிஐ நீதித்துறை மேற்பார்வைக்கு உட்பட்டது. Political interference. சிபிஐ அரசியல் தலைமை has been criticized for being susceptible to political interference, which can compromise its independence and accountability. அரசியல் தலையீடு. சிபிஐ அரசியல் தலையீட்டிற்கு ஆளாவதாகவும் அதன் சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் சமரசம் செய்வதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. Lack of statutory backing. The lack of statutory backing can limit its autonomy and independence. சட்டப்பூர்வ ஆதரவு இல்லாமை. சிபிஐக்கு சட்டப்பூர்வ ஆதரவு இல்லாதது அதன் சுயாட்சி மற்றும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்தக்கூடும். Recent developments.
Recent judgments, such as the Supreme Court's ruling in CBI vs. Satish Kumar Os. 2025, have further clarified the jurisdiction and powers. சமீபத்திய முன்னேற்றங்கள். சிபிஐ vs. சதீஷ் குமார் அதுக்கள் 2025 வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு போன்ற சமீபத்திய தீர்ப்புகள் சிபிஐயின் அதிகார வரம்பு மற்றும் அதிகாரங்களை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளன. Power to investigate central government employees. The court has ruled that the CBI does not require separate consent from a state to investigate central government employees for offences under central acts. மத்திய அரசு ஊழியர்களை விசாரிக்க சிபிஐயின் அதிகாரம். மத்திய சட்டங்களின் கீழ் குற்றங்களுக்காக மத்திய அரசு ஊழியர்களை விசாரிக்க சிபிஐக்கு ஒரு மாநிலத்தின் தனி ஒப்புதல் தேவையில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. Overall, the Supreme Court's judgments have contributed significantly to promoting the independence and accountability. However, there is still scope for improvement, particularly in addressing the challenges posed by political interference and the lack of statutory backing. ஒட்டுமொத்தமாக, சிபிஐயின் சுதந்திரம் மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளன. இருப்பினும் இன்னும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன, குறிப்பாக அரசியல் தலையீடு மற்றும் சட்டப்பூர்வ ஆதரவு இல்லாததால் ஏற்படும் சவால்களை நிவர்த்தி செய்வதில். பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் மாற்றுகிறது. விவாதிக்கவும். அரசியலமைப்பு. மதுக்கடை தடை. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் 500 மீட்டர் தொலைவிற்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. இது ஒரு கொள்கை முடிவு, பாலிசி டிசிஷன் ஆகும். இதை எடுக்க வேண்டியது அரசுதான். ஆனால் நீதிமன்றம் இதைச் செய்தது. நிர்வாகத்தின் அதிகாரத்தை கையில் எடுத்தல். எக்ஸெக்யூட்டிவ் ரோல். நிர்வாகத்துறையின் மெத்தன போக்கை சரிசெய்ய நீதிமன்றம் நிர்வாக ஆணைகளை பிறப்பிக்கிறது. தாஜ்மஹால் பாதுகாப்பு. தாஜ்மஹாலை காக்கச் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளை மூடுவது அல்லது இடமாற்றம் செய்வது குறித்து நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலைகளை நீதிமன்றமே கண்காணித்து உத்தரவிட்டது. தாஜ் ட்ரபீசியம் கேஸ். யூனியன் கார்பைடு வழக்கு. போபால் விஷவாயு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வழக்கமான சட்ட நடைமுறைகளை தாண்டி நீதிமன்றமே $470 மில்லியன் இழப்பீட்டை நிர்ணயம் செய்தது. பேரறிவாளன் விடுதலை. ஆளுநர் நிர்வாகம் முடிவெடுக்க தாமதப்படுத்தியதால் பிரிவு 142 ஐ பயன்படுத்தி பேரறிவாளனை உச்ச நீதிமன்றமே விடுதலை செய்தது. இது மாற்றா அல்லது நிரப்புதலா? சப்ஸ்டிட்யூட் ஆர் சப்ளிமெண்ட்? நீதிமன்றம் நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் முழுமையாக மாற்றுகிறது என்று சொல்வதை விட செயல்பாடற்ற தன்மையை ஈடு செய்கிறது என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். ஆதரவான வாதங்கள். why it is necessary. சட்ட வெற்றிடம். லீகல் வேக்யூம். குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது சட்டம் இல்லை என்று கூறி நீதிமன்றம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. நிர்வாக முடக்கம். அரசாங்கம் முடிவெடுக்க தயங்கும் போதோ அல்லது அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்தும்போதோ ஆளுநரின் தாமதம் நீதித்துறை தலையிட வேண்டியது அவசியமாகிறது. முழுமையான நீதி. சில நேரங்களில் சட்டத்தின் எழுத்துப்பூர்வமான விதிகள் டெக்னிக்காலிட்டீஸ் நீதியை தடுக்கலாம். அந்த தடையை உடைக்க இந்த அதிகாரம் தேவை. எதிரான வாதங்கள். கிரிட்டிசிசம். அதிகார பிரிவினை மீறல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய கொள்கை முடிவுகளை எடுப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. கணிக்க முடியாத தன்மை. ஒவ்வொரு நீதிபதியும் முழுமையான நீதி என்பதை தங்களின் தனிப்பட்ட பார்வையில் அணுகுவதால் சட்டத்தில் நிலையற்ற தன்மை அன்சர்டனிட்டி உருவாகிறது. நிபுணத்துவம் இன்மை. சுற்றுச்சூழல் பொருளாதாரம் போன்ற துறை சார்ந்த நுணுக்கமான விஷயங்களில் நீதிமன்றம் உத்தரவிடும்போது அது நடைமுறை சிக்கல்களை உருவாக்குகிறது. முடிவுரை. பிரிவு 142 என்பது அரசியலமைப்பு சிற்பிகள் வழங்கிய ஒரு பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் போன்றது. இது வழக்கமான சட்டங்களால் நீதியை நிலைநாட்ட முடியாத பட்சத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். to achieve justice. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு
அதன் முன் நிலுவையில் உள்ள எந்தவொரு வழக்கிலும் முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான ஆணைகளை பிறப்பிக்க அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்க அதற்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்குகிறது. நீதியை அடைய தேவைப்படும்போது நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளை மீறுவதற்கு இந்த விதி உச்ச நீதிமன்றத்தை திறம்பட அனுமதிக்கிறது. ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 142 பிரிவு 142 இன் நோக்கம் complete justice. Article 142 empowers the Supreme Court to deliver complete justice in a case, even if it means deviating from existing laws or procedures. முழுமையான நீதி பிரிவு 142 ஏற்கனவே உள்ள சட்டங்கள் அல்லது நடைமுறைகளிலிருந்து விலகிச் சென்றாலும் ஒரு வழக்கில் முழுமையான நீதியை வழங்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. Discretionary power. The Supreme Court has discretionary power under Article 142, which enables it to make orders or decrees necessary for doing complete justice. விதிமுறை அதிகாரம் பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றம் விருப்புரிமை அதிகாரத்தை கொண்டுள்ளது. இது முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான உத்தரவுகள் அல்லது ஆணைகளை பிறப்பிக்க உதவுகிறது. Enforceability. Orders passed under Article 142 are enforceable throughout India, as prescribed by parliamentary law or directives from the President. அமுலாக்கம் பிரிவு 142 இன் கீழ் நிறைவேற்றப்படும் உத்தரவுகள் நாடாளுமன்ற சட்டம் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகளால் பரிந்துரைக்கப்பட்டபடி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படலாம். Impact on executive and legislature. நிர்வாக மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளில் தாக்கம் superseding executive and legislative functions. The Supreme Court's jurisdiction under Article 142 can supersede the executive and legislative functions when necessary to achieve complete justice. நிர்வாக மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளை மீறுதல். முழுமையான நீதியை அடைய பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு தேவைப்படும்போது நிர்வாக மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகளை மீறலாம். Filling legislative gaps. Article 142 allows the Supreme Court to fill gaps in legislation and address situations where existing laws are insufficient. சட்டமன்ற இடைவெளிகளை நிரப்புதல். பிரிவு 142 உச்ச நீதிமன்றத்தை சட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்பவும் ஏற்கனவே உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்யவும் அனுமதிக்கிறது. Promoting accountability. The Supreme Court's use of Article 142 promotes accountability in the government and ensures that justice is delivered. பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். பிரிவு 142 ஐ உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துவது அரசாங்கத்தில் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது மற்றும் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. Limitations and controversies. வரம்புகள் மற்றும் சர்ச்சைகள். Judicial overreach. Critics argue that Article 142 can lead to judicial overreach, where the Supreme Court encroaches on the domain of the executive or legislative branches. நீதித்துறை மீறல். பிரிவு 142 நீதித்துறை மீறலுக்கு வழிவகுக்கும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர், அங்கு உச்ச நீதிமன்றம் நிர்வாக அல்லது சட்டமன்ற கிளைகளின் களத்தில் அத்துமீறுகிறது. Unaccountability. The Supreme Court's decisions under Article 142 are not subject to the same level of accountability as the executive and legislative branches. பொறுப்பற்ற தன்மை. பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளைப் போலவே அதே அளவிலான பொறுப்புக்கூறலுக்கு உட்பட்டவை அல்ல. Potential for arbitrary use. The discretionary nature of Article 142 can lead to arbitrary use of power, undermining the rule of law and constitutional principles. தன்னிச்சையான பயன்பாட்டிற்கான சாத்தியம். பிரிவு 142 இன் விருப்புரிமை தன்மை அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்துவதற்கும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் அரசியலமைப்பு கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். Conclusion. Article 142 grants the Supreme Court extraordinary powers to deliver complete justice, which can supersede the executive and legislative branches. While this provision has been used to promote justice and accountability, it also raises concerns about judicial overreach and unaccountability. The Supreme Court must exercise its powers under Article 142 judiciously, balancing the need for justice with the principles of constitutional governance. பிரிவு 142 முழுமையான நீதியை வழங்க
உச்ச நீதிமன்றத்திற்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்குகிறது. இது நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளை முறியடிக்க முடியும். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்த இந்த பிரிவு பயன்படுத்தப்பட்டாலும் இது நீதித்துறையின் எல்லை மீறல் மற்றும் பொறுப்பற்ற தன்மை பற்றிய கவலைகளையும் எழுப்புகிறது. அரசியலமைப்பு நிர்வாகக் கொள்கைகளுடன் நீதிக்கான தேவையை சமநிலைப்படுத்தி பிரிவு 142 இன் கீழ் உச்ச நீதிமன்றம் அதன் அதிகாரங்களை நியாயமாக பயன்படுத்த வேண்டும். NJAC அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்ததன் மூலம் நீதித்துறையின் செயல்பாட்டில் முக்கியமான சீர்திருத்த மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை இழந்துவிட்டது. ஆராயுங்கள். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் NJAC சட்டம் 2014 ஐ உச்ச நீதிமன்றம் 2015 இல் ரத்து செய்தது. இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் என்ற பெயரில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் நீதித்துறையில் மிகவும் அவசியமான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பு நழுவவிடப்பட்டது என்ற வாதத்தில் கன்சிடரபிள் உண்மை உள்ளது. இதனை பற்றிய ஒரு விரிவான மற்றும் விமர்சன ரீதியான ஆய்வு கீழே. ஏன் இது ஒரு இழந்த வாய்ப்பு? Why was it a missed opportunity? NJAC கொண்டுவரப்பட்டதன் நோக்கமே பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் கொலீஜியம் முறையின் குறைபாடுகளை களைவதாகும். NJAC ரத்து செய்யப்பட்டதால் கீழ்க்கண்ட சீர்திருத்த வாய்ப்புகள் இழக்கப்பட்டன. நீதிபதிகளை நியமிக்கும் முறைக்கு முடிவு. உலகிலேயே இந்தியாவில்தான் நீதிபதிகள் தங்களைச் சார்ந்தவர்களையே நியமித்துக் கொள்கிறார்கள். NJAC அமலுக்கு வந்திருந்தால் நிர்வாகத்துறையும் லா மினிஸ்டர் இதில் பங்கு பெற்றிருக்கும். இது ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவமான செக் அண்ட் பேலன்ஸ் முறையை உருவாக்கியிருக்கும். வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பாரன்சி. கொலீஜியம் முறை மிகவும் ரகசியமானது. NJAC அமைப்பில் நியமனத்திற்கான தெளிவான விதிமுறைகள் மற்றும் தகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கும். யார் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது பொதுவெளியில் தெரிந்திருக்கும். இந்த வெளிப்படைத்தன்மைக்கான வாய்ப்பு இழக்கப்பட்டது. பொறுப்புடைமை அக்கவுண்டபிலிட்டி. தற்போதைய முறையில் தவறான தேர்வுகள் நடந்தால் அதற்கு யாரும் பொறுப்பேற்பதில்லை. NJAC இருந்திருந்தால் நியமனக்குழு நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் ஓரளவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும். பன்முகத்தன்மை டைவர்சிட்டி. NJACயில் இடம்பெற்றிருந்த 2 முக்கிய நபர்கள் எமினன்ட் பர்சன்ஸ் என்ற பிரிவு சட்டம் சாராத சிவில் சமூகத்தின் பார்வையை நீதிபதிகள் தேர்வில் கொண்டு வந்திருக்கும். இது சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்திருக்கக்கூடும். உச்ச நீதிமன்றத்தின் அச்சம் நியாயமானதா? Was the court's fear justified? சீர்திருத்த வாய்ப்பு இழக்கப்பட்டது என்று கூறினாலும் உச்ச நீதிமன்றம் ஏன் இதை ரத்து செய்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தலையீடு. NJAC அமைப்பில் சட்ட அமைச்சருக்கு இடமளிக்கப்பட்டிருந்தது. இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பறித்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான நீதிபதிகளை உருவாக்கும் கமிட்டட் ஜுடிஷரி அபாயம் இருந்தது. வீட்டோ அதிகாரம் வீட்டோ பவர். NJAC சட்டத்தின்படி எந்த 2 உறுப்பினர்கள் எதிர்த்தாலும் ஒரு நீதிபதியை நியமிக்க முடியாது. இதன் மூலம் அரசாங்கம் தங்களுக்கு பிடிக்காத நேர்மையான நீதிபதிகளை தடுத்து நிறுத்தும் வாய்ப்பு இருந்தது. அடிப்படை கட்டமைப்பு. நீதித்துறையின் சுதந்திரம் என்பது அரசியலமைப்பின் உயிர்நாடி. அதில் சமரசம் செய்து கொள்வது ஜனநாயகத்தையே அழித்துவிடும் என்று நீதிமன்றம் கருதியது. தற்போதைய நிலை சீர்திருத்தமா தேக்கமா? ரத்து செய்த பிறகு உச்ச நீதிமன்றம் கொலீஜியம் முறை சரியானது அல்ல, அதில் சீர்திருத்தம் தேவை என்பதை ஒப்புக்கொண்டது. ஆனால் நடைமுறையில் செயல்முறை குறிப்பாணை மாப் முடக்கம். நீதிபதிகள் நியமனத்திற்கான புதிய வழிகாட்டுதல்களை மாப் உருவாக்கச் சொன்னது. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக அரசும் நீதித்துறையும் இதில் ஒருமித்த முடிவுக்கு வரவில்லை. மோதல் போக்கு. சீர்திருத்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் நிர்வாகத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே ஒரு பனிப்போர் கோல்ட் வார் நிலவுகிறது. பெயர்களை பரிந்துரைப்பதில் தாமதம், நிராகரிப்பு போன்றவை இதன் வெளிப்பாடே. பழைய குருடி கதவை திரட்டி இறுதியில் மீண்டும் பழைய கொலீஜியம் முறைக்கே நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதே இரகசியத்தன்மை, அதே வாரிசுரிமை, அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் குற்றச்சாட்டுகள் தொடர்கின்றன. முடிவுரை.
NJAC தீர்ப்பை ஒரு முழுமையான நிராகரிப்பாக டோட்டல் ஸ்ட்ரக் டவுன் மாற்றாமல் உச்ச நீதிமன்றம் அதில் உள்ள குறைகளை மட்டும் நீக்கி வாசித்து குறைத்திருக்கலாம். ரீட் டவுன். உதாரணமாக, சட்ட அமைச்சரின் அதிகாரத்தை குறைத்தோ அல்லது வீட்டோ அதிகாரத்தை நீக்கியோ அந்த அமைப்பை தக்க வைத்திருக்கலாம். அதைச் செய்ய தவறியதன் மூலம் அழுக்கு தண்ணீரை வெளியேற்றுகிறேன் என்று குழந்தையையும் சேர்த்து வெளியே வீசிய கதையாக ஒரு கட்டமைப்புச் சீர்திருத்தத்திற்கான வாய்ப்பை இந்தியா இழந்துவிட்டது என்பதே நிதர்சனம். இப்போது நீதித்துறையே முன்வந்து கொலீஜியம் முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவராவிட்டால் இந்த விமர்சனம் The Supreme Court, by declaring the NJAC unconstitutional, missed an opportunity to introduce important reformatory changes in the functioning of the judiciary. Examine. NJAC அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்ததன் மூலம் நீதித்துறையின் செயல்பாட்டில் முக்கியமான சீர்திருத்த மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை இழந்துவிட்டது. ஆராயுங்கள். The Supreme Court's decision to declare the National Judicial Appointments Commission NJAC unconstitutional has been criticized for missing an opportunity to introduce important reformatory changes in the functioning of the judiciary. நீதித்துறையின் செயல்பாட்டில் முக்கியமான சீர்திருத்த மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை இழந்ததற்காக தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை NJAC அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்ததன் மூலம் விமர்சிக்கப்பட்டது. Potential benefits of NJAC. NJAC-இன் சாத்தியமான நன்மைகள். Transparency and accountability. The NJAC could have brought more transparency and accountability to the judicial appointment process, reducing the scope for arbitrariness and favoritism. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். நீதித்துறை நியமன செயல்முறைக்கு NJAC அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை கொண்டு வந்திருக்கலாம். இது தன்னிச்சையான மற்றும் பாரபட்சத்திற்கான வாய்ப்பை குறைத்திருக்கலாம். Checks and balances. The inclusion of the law minister and eminent persons in the NJAC could have provided a check on the judiciary's power and ensured that appointments were made based on merit and suitability. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். NJAC-இல் சட்ட அமைச்சர் மற்றும் புகழ்பெற்ற நபர்களைச் சேர்ப்பது நீதித்துறையின் அதிகாரத்தை சரிபார்த்து தகுதி மற்றும் பொருத்தத்தின் அடிப்படையில் நியமனங்கள் செய்யப்படுவதை உறுதி செய்திருக்கலாம். Reformative potential. The NJAC had the potential to introduce reforms in the judicial appointment process, making it more inclusive, diverse, and representative of society. சீர்திருத்த சாத்தியம். நீதித்துறை நியமன செயல்பாட்டில் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் திறன் நாக்கு இருந்தது. இது அதை மேலும் உள்ளடக்கியதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் சமூகத்தின் பிரதிநிதியாகவும் மாற்றியது. Concerns and criticisms. கவலைகள் மற்றும் விமர்சனங்கள். Judicial independence. Critics argue that the NJAC could have compromised judicial independence by giving the executive and other stakeholders a say in judicial appointments. நீதித்துறை சுதந்திரம். நீதித்துறை நியமனங்களில் நிர்வாகத்திற்கும் பிற பங்குதாரர்களுக்கும் ஒரு பங்கை வழங்குவதன் மூலம் NJAC நீதித்துறை சுதந்திரத்தை சமரசம் செய்திருக்கலாம் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். Executive influence. The inclusion of the law minister in the NJAC raised concerns about executive influence over judicial appointments, potentially undermining the judiciary's autonomy. நிர்வாக செல்வாக்கு. NJAC-இல் சட்ட அமைச்சரைச் சேர்த்தது நீதித்துறை நியமனங்களில் நிர்வாக செல்வாக்கு குறித்த கவலைகளை எழுப்பியது. இது நீதித்துறையின் சுயாட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Veto power. The provision allowing any two members to veto a recommendation was seen as potentially problematic, as it could have led to gridlock and obstruction of meritorious appointments. Veto power. எந்தவொரு இரண்டு உறுப்பினர்களும் ஒரு பரிந்துரையை வீட்டோ செய்ய அனுமதிக்கும் விதி சிக்கலானதாக கருதப்பட்டது, ஏனெனில் இது தகுதியான நியமனங்களில் தடைகள் மற்றும் தடைகளுக்கு வழிவகுக்கும். Impact of the Supreme Court's decision. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் தாக்கம். Collegium system remains. The Supreme Court's decision to strike down the NJAC has meant that the collegium system remains in place, with all its attendant problems and criticisms. கொலீஜியம் அமைப்பு நீட்டிக்கிறது. ரத்து செய்ய உச்ச நீதிமன்றம் எடுத்த முடிவு அதன் அனைத்து தொடர்புடைய சிக்கல்கள் மற்றும் விமர்சனங்களுடன் கொலீஜியம் அமைப்பு நடைமுறையில் உள்ளது என்பதை குறிக்கிறது. Lack of reform. The decision has been seen as a missed opportunity to introduce reforms in the judicial appointment process,
potentially perpetuating the status quo and its associated problems. சீர்திருத்தம் இல்லாதது. நீதித்துறை நியமன செயல்பாட்டில் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு தவறவிட்ட வாய்ப்பாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய நிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களை நிலைநிறுத்தக்கூடும். Continued criticisms. The collegium system continues to face criticisms about lack of transparency, accountability, and merit-based appointments, which could have been addressed through the NJAC. தொடர்ச்சியான விமர்சனங்கள் NJAC மூலம் தீர்க்கப்படக்கூடிய வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் தகுதி அடிப்படையிலான நியமனங்கள் இல்லாதது குறித்த விமர்சனங்களை கொலீஜியம் அமைப்பு தொடர்ந்து எதிர்கொள்கிறது. Conclusion. The Supreme Court's decision to declare the NJAC unconstitutional has indeed missed an opportunity to introduce important reformatory changes in the functioning of the judiciary. While concerns about judicial independence and executive influence are valid, the NJAC had the potential to bring about much-needed reforms in the judicial appointment process. The judiciary must continue to strive for transparency, accountability, and merit-based appointments to maintain public trust and ensure the delivery of justice. அரசியலமைப்பிற்கு முரணானது என்று அறிவிக்க உச்ச நீதிமன்றத்தின் முடிவு, நீதித்துறையின் செயல்பாட்டில் முக்கியமான சீர்திருத்த மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்மையில் தவறவிட்டுள்ளது. நீதித்துறை சுதந்திரம் மற்றும் நிர்வாக செல்வாக்கு பற்றிய கவலைகள் செல்லுபடியாகும் என்றாலும், நீதித்துறை நியமன செயல்பாட்டில் மிகவும் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டுவரும் ஆற்றலை NJAC கொண்டிருந்தது. பொது நம்பிக்கையை பேணுவதற்கும் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கும் நீதித்துறை வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் தகுதி அடிப்படையிலான நியமனங்களுக்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும். நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளின் மீது அமர்ந்திருக்கின்றன. இந்திய நீதித்துறையை வலுப்படுத்துவது இதற்கு முன்பு இவ்வளவு அவசரமாக இருந்ததில்லை. விவாதிக்கவும். நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளின் மீது அமர்ந்திருக்கின்றன என்ற கூற்று இந்திய நீதித்துறையின் தற்போதைய அவலநிலையை மிக துல்லியமாக பிரதிபலிக்கிறது. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்ற பழமொழி இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. இந்திய நீதித்துறையை வலுப்படுத்துவது ஏன் முன்னெப்போதையும் விட இப்போது மிகவும் அவசரம் என்பதை பற்றிய விரிவான விவாதம் கீழே. நெருக்கடியின் அளவு மேக்னிச்சூட் ஆஃப் த கிரைசிஸ். தற்போதைய நிலவரப்படி இந்திய நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்கள் முதல் உச்ச நீதிமன்றம் வரை சுமார் 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இது ஒரு வழக்கு வெடிப்பு டாக்கட் எக்ஸ்ப்ளோஷன் நிலையாகும். இதில் 87 விழுக்காடு வழக்குகள் மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் தேங்கியுள்ளன. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளன என்பது அதிர்ச்சியளிக்கும் உண்மை. ஏன் இந்தச் சீர்திருத்தம் இப்போது மிக அவசரம்? அடிப்படை உரிமைகள் மீறல் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்தியச் சிறைகளில் உள்ளவர்களில் 76 விழுக்காடு பேர் விசாரணை கைதிகள் அண்டர் ட்ரையல்ஸ். அதாவது குற்றம் நிரூபிக்கப்படாமலே அவர்கள் தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். விரைவான நீதி என்பது அரசியலமைப்பு பிரிவு 21 வழங்கும் அடிப்படை உரிமையாகும். வழக்கு தேக்கம் இந்த உரிமையை நேரடியாக பறிக்கிறது. பொருளாதார தாக்கம் எகனாமிக் இம்பாக்ட். ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதில் என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ் ஏற்படும் தாமதம் இந்தியாவின் தொழில் செய்வதற்கான எளிமை ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தரவரிசையை பாதிக்கிறது. வணிகத் தகராறுகள் பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படுவதால் அந்நிய முதலீடுகள் தயங்குகின்றன. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறது. நீதித்துறையின் மீதான நம்பிக்கை சிதைவு. சாமானிய மக்கள் ஒரு சிவில் வழக்கைத் தொடர்ந்தால் தீர்ப்பு வர தலைமுறைகள் ஆகும் என்ற நிலை உள்ளது. இதனால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் அபாயம் அல்லது கட்டப்பஞ்சாயத்து முறையை நாடும் சூழல் உருவாகிறது. பலவீனத்திற்கான முக்கிய காரணங்கள்.
நீதிபதிகள் பற்றாக்குறை. இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு சுமார் 21 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். சட்ட ஆணையம் பரிந்துரைத்தது 50 நீதிபதிகள். உயர் நீதிமன்றங்களில் மட்டும் சுமார் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை நீதிபதி பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. உள்கட்டமைப்பு பற்றாக்குறை. போதுமான நீதிமன்ற அறைகள், டிஜிட்டல் வசதிகள் மற்றும் பணியாளர்கள் இல்லாதது விசாரணையை தாமதப்படுத்துகிறது. அரசுதான் மிகப்பெரிய வழக்காளிகள். கவர்மெண்ட் as the biggest litigant. நீதிமன்றங்களில் உள்ள மொத்த வழக்குகளில் சுமார் 46 விழுக்காடு மத்திய அல்லது மாநில அரசுகள் சம்பந்தப்பட்டவை. அரசு துறைகள் தேவையற்ற மேல்முறையீடுகளை செய்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கின்றன. நீதித்துறையை வலுப்படுத்த தேவையான உடனடி நடவடிக்கைகள். இப்பிரச்சினையை தீர்க்க பெயிண்ட் எய்ட் பேண்ட் எய்ட் தீர்வுகள் போதாது. அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. அகில இந்திய நீதி பணி ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் AIJS, IAS, IPS போல மாவட்ட நீதிபதிகளை தேர்வு செய்ய மத்திய அளவில் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இது திறமையான இளம் நீதிபதிகளை உருவாக்க உதவும். தொழில்நுட்ப பயன்பாடு. கோர்ட்ஸ். செயற்கை நுண்ணறிவு AI மூலம் ஆவணங்களை மொழிபெயர்த்தல், சம்மன் அனுப்புவதை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் சிறிய வழக்குகளை ஆன்லைன் மூலம் தீர்ப்பது. ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அவசியம். வாய்தா கலாச்சாரத்தை ஒழித்தல். வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வாய்தா அட்ஜர்ன்மெண்ட் வாங்குவதை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் டைம் பவுண்ட் வழக்குகளை முடிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். மாற்று முறை தீர்வுகள் ADR. சிறிய மற்றும் சமரசத்திற்குரிய வழக்குகளை லோக் அதாலத் மத்தியஸ்தம் மீடியேஷன் மூலம் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்க்க ஊக்குவிக்க வேண்டும். முடிவுரை. இந்திய நீதித்துறை ஒரு மிகச்சிறந்த அரசியலமைப்பு நிறுவனம், ஆனால் அது தற்போது தனது சொந்த பாரத்தாலேயே நசுங்கிக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் வழக்குகளின் மீது அமர்ந்திருக்காமல் அவற்றை தீர்த்து வைக்கும் இடமாக மாற வேண்டும். 2047 இல் வளர்ந்த பாரதத்தை நோக்கிச் செல்லும் இந்தியா 19ஆம் நூற்றாண்டு வேகத்தில் செயல்படும் நீதித்துறையை வைத்துக்கொண்டு அந்த இலக்கை அடைய முடியாது. எனவே சீர்திருத்தம் என்பது இப்போது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, அது ஒரு அவசர தேவை. Courts are sitting on a pendency bomb and it has never been more urgent to strengthen the Indian judiciary. Discuss. நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளின் மீது அமர்ந்திருக்கின்றன. இந்திய நீதித்துறையை வலுப்படுத்துவது இதற்கு முன்பு இவ்வளவு அவசரமாக இருந்ததில்லை. விவாதிக்கவும். The Indian judiciary is indeed facing a severe pendency crisis, with over 44 million pending court cases, making it the largest globally in terms of pendency. This issue is further exacerbated by the COVID-19 pandemic, which has led to a significant increase in pending cases. To address this challenge, it is essential to strengthen the Indian judiciary. இந்திய நீதித்துறை உண்மையில் கடுமையான நிலுவையில் உள்ள நெருக்கடியை எதிர்கொள்கிறது. 44 மில்லியனுக்கும் அதிகமான நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இது உலகளவில் நிலுவையில் உள்ள மிகப்பெரிய இடமாக அமைகிறது. COVID-19 தொற்றுநோயால் இந்த பிரச்சினை மேலும் மோசமடைந்துள்ளது. இது நிலுவையில் உள்ள வழக்குகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. இந்த சவாலை எதிர்கொள்ள இந்திய நீதித்துறையை வலுப்படுத்துவது அவசியம். Key challenges. முக்கிய சவால்கள். Insufficient judges. India has only 20.91 judges per million people, which is significantly lower than countries like the USA and Canada. போதுமான நீதிபதிகள் இல்லை. இந்தியாவில் 1 மில்லியன் மக்களுக்கு 20.91 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். இது அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளை விட கணிசமாக குறைவு. Vacancies. There are significant vacancies in the judiciary, with 403 vacancies out of sanctioned strength of 1079 judges in high courts and 5676 vacancies against a sanctioned strength of 22704 judges in subordinate courts. காலியிடங்கள். நீதித்துறையில் குறிப்பிடத்தக்க காலியிடங்கள் உள்ளன. உயர் நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட 1079 நீதிபதிகளில் 403 காலியிடங்களும்
துணை நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட 22,704 நீதிபதிகளுக்கு எதிராக 5,676 காலியிடங்களும் உள்ளன. Inefficient processes. The current system is plagued by inefficiencies, including adjournments, delays, and lack of transparency. திறமையற்ற செயல்முறைகள். தற்போதைய அமைப்பு ஒத்திவைப்புகள், தாமதங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை உள்ளிட்ட திறமையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது. Potential solutions. சாத்தியமான தீர்வுகள். Technology integration. Leveraging technology, such as artificial intelligence AI, machine learning milliliter, and big data BD, can help streamline judicial processes, automate repetitive tasks, and improve efficiency. தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. செயற்கை நுண்ணறிவு AI, இயந்திர கற்றல் milliliter மற்றும் பெரிய தரவு BD போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது நீதித்துறை செயல்முறைகளை நெறிப்படுத்தவும், மீண்டும் மீண்டும் நிகழும் பணிகளை தானியக்கமாக்கவும், செயல்திறனை மேம்படுத்தவும் உதவும். Alternative dispute resolution ADR. ADR mechanisms like mediation, arbitration, and conciliation can help reduce the burden on courts and provide speedy justice. மாற்று தகராறு தீர்வு ADR, மத்தியஸ்தம், நடுவர் மற்றும் சமரசம் போன்ற ADR வழிமுறைகள் நீதிமன்றங்களின் சுமையை குறைக்கவும் விரைவான நீதியை வழங்கவும் உதவும். Increasing judicial strength. Substantially increasing the strength of the judicial services by appointing more judges at the subordinate level can help address the pendency crisis. நீதித்துறை வலிமையை அதிகரித்தல். துணை மட்டத்தில் அதிக நீதிபதிகளை நியமிப்பதன் மூலம் நீதித்துறை சேவைகளின் வலிமையை கணிசமாக அதிகரிப்பது நிலுவையில் உள்ள நெருக்கடியை தீர்க்க உதவும். Digital infrastructure. Improving digital infrastructure and promoting digital literacy can help bridge the digital divide and enhance access to justice. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு. டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்துதல் ஆகியவை டிஜிட்டல் பிளவை குறைக்கவும் நீதிக்கான அணுகலை மேம்படுத்தவும் உதவும். Way forward. முன்னோக்கிச் செல்லுங்கள். Prioritize judicial reforms. The government and judiciary must work together to prioritize judicial reforms, including increasing judicial strength, improving infrastructure, and promoting digitalization. நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நீதித்துறை வலிமையை அதிகரித்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவித்தல் உள்ளிட்ட நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க அரசாங்கமும் நீதித்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும். Invest in technology. Investing in technology can help improve efficiency, reduce pendency, and enhance access to justice. தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யுங்கள். தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது செயல்திறனை மேம்படுத்தவும், நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைக்கவும், நீதிக்கான அணுகலை மேம்படுத்தவும் உதவும். Promote ADR. Promoting ADR mechanisms can help reduce the burden on courts and provide speedy justice to citizens. ADR-ஐ ஊக்குவித்தல். ADR வழிமுறைகளை ஊக்குவிப்பது நீதிமன்றங்களின் சுமையை குறைக்கவும், குடிமக்களுக்கு விரைவான நீதியை வழங்கவும் உதவும். Address systemic issues. Addressing systemic issues, such as vacancies and inefficient processes, is crucial to strengthening the Indian judiciary. முறையான சிக்கல்களை நிவர்த்தி செய்தல், காலியிடங்கள் மற்றும் திறமையற்ற செயல்முறைகள் போன்ற முறைமையான பிரச்சினைகளை தீர்ப்பது இந்திய நீதித்துறையை வலுப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு செயல்பாட்டு மேற்பொருந்துதலை உருவாக்குகிறது. விளக்குக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்காவை போல கடுமையான அதிகாரப் பிரிவினை ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கோட்பாட்டை பின்பற்றவில்லை. மாறாக அது ஒரு தடுப்புகள் மற்றும் சமநிலைகள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் முறையை அடிப்படையாக கொண்டது. இதனால் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 அங்கங்களும் தனித்தனி அறைகளில் வாட்டர்டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் செயல்படாமல் ஒன்றின் அதிகார வரம்பிற்குள் மற்றொன்று சில நேரங்களில் நுழைகின்றன. இதையே செயல்பாட்டு மேற்பொருந்துதல் ஃபங்க்ஷனல் ஓவர்லாப் என்கிறோம். இதை 3 கோணங்களில் விளக்கலாம். சட்டமன்றத்தின் செயல்பாட்டு மேற்பொருந்துதல் லெஜிஸ்லேச்சர் ஓவர்லாப்,
சட்டமன்றத்தின் முதன்மை பணி சட்டம் இயற்றுவதாகும். ஆனால் அது நிர்வாக மற்றும் நீதித்துறை சார்ந்த பணிகளையும் செய்கிறது. நிர்வாகக் கட்டுப்பாடு அமைச்சர்கள் குழு எக்ஸிக்யூட்டிவ் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையது. கேள்வி நேரம், பூஜ்ய நேரம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சட்டமன்றம் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறது. நீதித்துறை பணிகள் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட். குடியரசுத் தலைவர் அல்லது உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும்போது நாடாளுமன்றம் ஒரு நீதிமன்றம் போலச் செயல்பட்டு விசாரணை நடத்துகிறது. உரிமை மீறல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமை மீறல்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரத்தையும் அது கொண்டுள்ளது. நிர்வாகத்துறையின் செயல்பாட்டு மேற்பொருந்துதல் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர்லாப் நிர்வாகத்தின் பணி சட்டத்தை அமல்படுத்துவதாகும். ஆனால் அதுவும் மற்ற இரண்டு பணிகளைச் செய்கிறது. சட்டமன்ற பணிகள் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அவசரச் சட்டங்கள் ஆர்டினன்சஸ் நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது குடியரசுத் தலைவர் பிரிவு 123 அல்லது ஆளுநர் பிரிவு 213 அவசரச் சட்டங்களை இயற்ற முடியும். இது தற்காலிகமானாலும் ஒரு சட்டத்திற்கு இணையான அதிகாரம் கொண்டது. துணைச் சட்டங்கள் டெலகேட்டட் லெஜிஸ்லேஷன். நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் முக்கிய கட்டமைப்பை மட்டுமே உருவாக்குகிறது. அதற்கான விரிவான விதிகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கும் பணியை நிர்வாகத்துறை செய்கிறது. நீதித்துறை பணிகள் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். மன்னிப்பளிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவர் பிரிவு 72 மற்றும் ஆளுநர் பிரிவு 161 நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்யவும் குறைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளனர். தீர்ப்பாயங்கள் ட்ரைபியூனல்ஸ். நிர்வாகத் தீர்ப்பாயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் மூலம் நீதி வழங்கும் பணியையும் நிர்வாகத்துறை செய்கிறது. நீதித்துறையின் செயல்பாட்டு மேற்பொருந்துதல் ஜுடிஷரி ஓவர்லாப் நீதித்துறையின் பணி சட்டத்தை விளக்குவதாகும். ஆனால் அதுவும் சில நேரங்களில் வரம்பு மீறிச் செயல்படுகிறது. சட்டமன்ற பணிகள் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். சில நேரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றத் தவறும்போது உச்ச நீதிமன்றம் வெளியிடும் வழிகாட்டுதல்கள் கைட்லைன்ஸ் சட்டங்களைப் போலவே செயல்படுகின்றன. விசாகா வழிகாட்டுதல்கள். நிர்வாக பணிகள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அரசியலமைப்பு பிரிவு 142 ஐ பயன்படுத்தி முழுமையான நீதியை வழங்க நீதித்துறை நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. தாஜ்மஹாலை சுத்தப்படுத்துதல், சிபிஐ விசாரணையை கண்காணித்தல், நீதிமன்ற நிர்வாகம் மற்றும் ஊழியர் நியமனம் ஆகியவற்றை கவனிப்பது. ஏன் இந்த மேற்பொருந்துதல் அவசியம்? எதேச்சதிகாரத்தை தடுக்க டு பிரிவென்ட் டிரனி. எந்தவொரு அமைப்பும் அதிகப்படியான அதிகாரத்தை குவிப்பதை தடுக்கிறது. ஒத்துழைப்பு கோஆபரேஷன். அரசு எந்திரம் சுமூகமாக இயங்க 3 துறைகளுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைப்பை இது உருவாக்குகிறது. முடிவுரை. இந்தியாவில் அதிகார பிரிவினை என்பது செயல்பாட்டு பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே தவிர அதிகார பிரிவினை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அல்ல. உச்ச நீதிமன்றம் ராம்ஜவாயா கபூர் 1955 வழக்கில் நமது அரசியலமைப்பு அதிகார பிரிவினையை கண்டிப்புடன் பின்பற்றவில்லை, மாறாக ஒரு துறையின் செயல்பாடுகள் மற்றொரு துறையோடு மேற்பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெளிவாக கூறியுள்ளது. The Indian Constitution creates a functional overlap between the legislature, executive and judiciary. Explain. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு செயல்பாட்டு மேற்பொருந்துதலை உருவாக்குகிறது. விளக்குக. The Indian Constitution creates a system of government where there is a functional overlap between the legislature, executive, and judiciary. This means that while each branch has distinct responsibilities, they also share certain powers and functions, ensuring a system of checks and balances. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையே செயல்பாட்டு ரீதியான ஒன்றுடன் ஒன்று இணைந்த ஒரு அரசாங்க அமைப்பை உருவாக்குகிறது. இதன் பொருள், ஒவ்வொரு கிளைக்கும் தனித்துவமான பொறுப்புகள் இருந்தாலும் அவை சில அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்து கொள்கின்றன. இது சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகளின் அமைப்பை உறுதி செய்கிறது. ஃபங்க்ஷனல் ஓவர்லாப் பிட்வீன் பிரான்ச்சஸ். கிளைகளுக்கு இடையிலான செயல்பாட்டு ரீதியான ஒன்றுடன் ஒன்று. லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்.
The parliament and state legislatures have the power to make laws, while the executive is responsible for implementing them. However, the executive also plays a role in the legislative process through the introduction of bills and the exercise of ordinance-making powers. சட்டமன்றம் மற்றும் நிர்வாகம். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் சட்டங்களை உருவாக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளன, அதே நேரத்தில் அவற்றை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். இருப்பினும், மசோதாக்களை அறிமுகப்படுத்துதல் மற்றும் கட்டளை இயற்றும் அதிகாரங்களை பயன்படுத்துவதன் மூலம் சட்டமன்ற செயல்பாட்டில் நிர்வாகமும் ஒரு பங்கை வகிக்கிறது. Judiciary and legislature. The judiciary has the power to interpret laws and ensure that they are in line with the constitution. However, the legislature also has the power to amend the constitution and override certain judicial decisions. நீதித்துறை மற்றும் சட்டமன்றம் சட்டங்களை விளக்குவதற்கும் அவை அரசியலமைப்பிற்கு இணங்க இருப்பதை உறுதி செய்வதற்கும் நீதித்துறைக்கு அதிகாரம் உள்ளது. இருப்பினும், அரசியலமைப்பை திருத்துவதற்கும் சில நீதித்துறை முடிவுகளை மீறுவதற்கும் சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. Executive and judiciary. The executive is responsible for enforcing court judgments, while the judiciary has the power to review executive actions and ensure that they are lawful and constitutional. நிர்வாகம் மற்றும் நீதித்துறை நீதிமன்ற தீர்ப்புகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகத்துறை பொறுப்பாகும், அதே நேரத்தில் நிர்வாக நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் அவை சட்டபூர்வமானவை மற்றும் அரசியலமைப்பு சட்டபூர்வமானவை என்பதை உறுதி செய்வதற்கும் நீதித்துறைக்கு அதிகாரம் உள்ளது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஓவர்லாப். செயல்பாட்டு மேலெழுதலுக்கான எடுத்துக்காட்டுகள். லெஜிஸ்லேட்டிவ் ஓவர்சைட். The legislature exercises oversight over the executive through parliamentary committees and questions, ensuring accountability. சட்டமன்ற மேற்பார்வை. பாராளுமன்ற குழுக்கள் மற்றும் கேள்விகள் மூலம் சட்டமன்றம் நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டு பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது. Judicial review. The judiciary reviews executive actions and laws to ensure they are constitutional, acting as a check on both the executive and legislature. நீதித்துறை மதிப்பாய்வு. நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவை என்பதை உறுதிப்படுத்த நீதித்துறை மதிப்பாய்வு செய்கிறது. நிர்வாக மற்றும் சட்டமன்றம் இரண்டையும் சரிபார்க்கிறது. Ordinance making power. The executive can promulgate ordinances when the legislature is not in session, which must later be approved by the legislature. அச்சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம். சட்டமன்றம் அமர்வில் இல்லாதபோது நிர்வாகி அவசர சட்டங்களை வெளியிட முடியும், அவை பின்னர் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஓவர்லாப். செயல்பாட்டு மேலெழுதலுக்கான முக்கியத்துவம். Checks and balances. The functional overlap ensures that no single branch of government becomes too powerful, maintaining a balance of power. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். செயல்பாட்டு மேலெழுதல் அரசாங்கத்தின் எந்த ஒரு கிளையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறாமல் அதிகார சமநிலையை பேணுவதை உறுதி செய்கிறது. Accountability. It promotes accountability among the branches, as each branch is subject to scrutiny and oversight by the others. பொறுப்புடைமை. ஒவ்வொரு கிளையும் மற்றவர்களின் ஆய்வு மற்றும் மேற்பார்வைக்கு உட்பட்டதாக இருப்பதால் இது கிளைகளிடையே பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. Cooperation and collaboration. The overlap encourages cooperation and collaboration between the branches, ensuring that governance is effective and in line with constitutional principles. ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பு. கிளைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது, நிர்வாகம் பயனுள்ளதாகவும் அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு ஏற்பவும் இருப்பதை உறுதி செய்கிறது. Challenges and implications. சவால்கள் மற்றும் தாக்கங்கள். Potential for conflict. The functional overlap can sometimes lead to conflicts between the branches, particularly when there are differing interpretations of constitutional provisions. மோதலுக்கான சாத்தியக்கூறுகள். செயல்பாட்டு ஒன்றுடன் ஒன்று சில நேரங்களில் கிளைகளுக்கு இடையே மோதல்களுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக அரசியலமைப்பு விதிகளின் மாறுபட்ட விளக்கங்கள் இருக்கும்போது. Need for coordination. Effective governance requires coordination and cooperation between the branches, which can be challenging to achieve in practice. ஒருங்கிணைப்புக்கான தேவை. பயனுள்ள நிர்வாகத்திற்கு கிளைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, இது நடைமுறையில் அடைய சவாலாக இருக்கலாம். Conclusion.
The functional overlap between the legislature, executive, and judiciary in the Indian Constitution is a deliberate design feature that ensures checks and balances, accountability, and cooperation among the branches. While it presents challenges, it is essential for maintaining the integrity and effectiveness of India's democratic governance structure. இந்திய அரசியலமைப்பில் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான செயல்பாட்டு ஒன்றுடன் ஒன்று என்பது ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பு அம்சமாகும். இது கிளைகளுக்கு இடையே சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள், பொறுப்புக்கூறல் மற்றும் ஒத்துழைப்பை உறுதி செய்கிறது. இது சவால்களை முன்வைக்கும் அதே வேளையில் இந்தியாவின் ஜனநாயக நிர்வாக கட்டமைப்பின் ஒருமைப்பாடு மற்றும் செயல்திறனை பேணுவதற்கு இது அவசியம். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.